ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது விறகு அடுப்பில் பெரிய டபரா வச்சு 2 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் சேர்த்து ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சுவையில் சிக்கன் பிரியாணி வீட்லேயும் அதுவும் விறகு அடுப்பில் எப்படி டேஸ்ட்டாக சமைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு டபரா காஞ்சிட்ருக்கு. அதில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியும் காஞ்சிட்ருக்குங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருளை அதில் போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா வதக்கிடுவோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விடணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டுங்க, அதாவது பூண்டு 100 கிராமும் இஞ்சி 100 கிராம், இது ரெண்டையுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன், ஒரு புடி எடுத்துருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகட்டும். இப்போ தக்காளி எடுத்துருக்கேங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்துருவோம். இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கலாம். இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோங்க. இப்போ 3 வித மசாலா தான். தனியா பொடி, தனி மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்துட்டேங்க. அதுவும் பச்சை வாசம் போனதும் கறி அலசி எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தயிர் ஒரு 2-3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து கிளறி விட்டவுடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சோடனே தண்ணி ஊற்றிடணுங்க. இப்போ அளவு அளந்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு 1க்கு 2 விதமாக தண்ணி வச்சுருங்க. இப்போ தண்ணி 2 ஊற்றியாச்சுங்க. இப்போ இது ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்க்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கலக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நுரைச்சி கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி 2 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ அதை இதோட சேர்த்துடுறேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துடலாம். போய் கிளறி விட்டுடுவோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்தவுடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா தீ வச்சுருவோம். இப்போ நல்லா வந்திருக்குங்க. இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு பதமாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்க்கணுன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தம் போட போகிறோம், அதனால தான் நெய் சேர்க்குறோம். இப்போ கரண்டியை வச்சு பதமாக கிளறி விடலாம் பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டு லைட்டாக கரண்டியால் இது மாதிரி ஒன்று போல் அமுக்கி விட்டுடலாங்க. இப்போ நான் தம் போட போகிறேன். தம் போடுறது நான் வெயிட் வச்சு தான் தம் போட போகிறேன். இதில் நெருப்பு வச்சுமே தம் போடலாம். நெருப்பு அள்ளி பிளேட் மேலே வைக்கவும் போடலாம். ஆனால் நான் வெயிட் வைக்க தான் போகிறேங்க. கல் எடுத்து வெயிட் வைக்க போகிறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுட்டேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. அதாவது கரண்டியை வச்சு நல்லா மெதுவாக கிளறி விட்டு பார்க்கலாங்க. நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.